அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க விளக்கு வந்து ஒரு நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்லது. அல்லது நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றிடலாம். 5 வெற்றிலைக்கு மேல ஒவ்வொரு தீபமும் ஏற்றலாம். அல்லது ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏற்றலாம். ஏற்றிட்டு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு, நீங்க சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்கள்லாம் ஒரு ரூ. 5 நாணயம் போட்டு நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது அந்த விளக்குக்குள்ள போடலாம். அப்படி இல்லன்னா, நீங்க அந்த தாம்பூல தட்டுலயே நீங்க வந்து ஒரு வெற்றிலைக்கு மேல நீங்க வச்சிடலாம். ஒரே ஒரு ரூ. 5 நாணயம் மட்டும் போதும். இது நீங்க தீபம் ஏற்றிட்டு, அந்த நாணயத்த நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அதில முடிச்சு போல கட்டி நீங்க வந்து வராகியம்மன் பாதத்துல வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமா நிறைவேறும். அதாவது சொந்த வீட்டுக்காக வழிபாடு செய்பவர்கள் எல்லாருமே இந்த ரூ. 5 வைத்து நீங்க வந்து முடிச்சு போட்டு வச்சீங்க அப்படின்னா, சீக்கிரமாக சொந்த வீடு அமையும். இப்போ வந்து கடன் பிரச்சனைக்காக வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுக்க முடியல அப்படின்னா கூட, 1 ஸ்பூன் அளவு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா மிளகு அதிகமாவும் எடுக்கலாம், இல்ல கொஞ்சமா கூட நம்ம எடுக்கலாம்.